ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய SSD டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச SSD டோக்கன் பற்றி சில முக்கியமான குறிப்புகள் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 64,040. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 21,527. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.17 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களை எந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வெயிட் பண்ண வைக்காமல் டைரெக்டாக கியூலேயே அவங்க மூவ் ஆகி அவர்களுக்கு தரிசன நேரமானது 10 மணி நேரமானதாக TTD குறிப்பிட்டிருக்காங்க. நாளை டிசம்பர் 21ஆம் தேதி எப்பவும் போல விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இதே மாதிரி டிசம்பர் 22ஆம் தேதி இந்த 3 இடங்களில் அதிகாலை 3:30 மணிக்கு ஓப்பன் செய்து SSD டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டிசம்பர் 22ஆம் தேதி ரெகுலராக 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு தரக்கூடிய SSD டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய வைகுண்ட துவார தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் ஆல்ரெடி TTD குறிப்பிட்ட மாதிரி 9 லொக்கேஷன்ஸில் கொடுக்க போகிறாங்க. இந்த 9 லொக்கேஷன்லையுமே டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஆஸ் யூஷுவல் கவுண்டர் 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன டோக்கன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதையில் ஆல்ரெடி எந்த விதமான டோக்கன்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலும் டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் TTD குறிப்பிட்டிருக்கக்கூடிய கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 9 லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். மற்றபடி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையும் அலிப்பிரி நடைபாதையும் ஓப்பனாகத்தான் இருக்கும். நம்ம நடந்து போக விருப்பப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டோ அல்லது நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட்ஸ் இருந்தால் அந்த தரிசன டிக்கெட் வைத்தோ டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம நடந்து போகலாம். வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 23ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் திருமலைக்கு போகிறதுக்கு எந்த விதமான தரிசன டிக்கெட்ஸோ அல்லது SSD டோக்கன்ஸோ இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த டிசம்பர் 23 தொடங்கி ஜனவரி 1 வரைக்கும் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு உள்ளே போய் மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனமும் துவார தரிசனமும் ஒரு சேர பார்க்க விருப்பப்பட்டால் நம்மக்கிட்ட SSD டோக்கன்ஸோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ அல்லது VIP பிரேக் தரிசன டிக்கெட்டோ டோனார் தரிசன டிக்கெட்டோ நிச்சயமாக இருக்கணும். டோனார் தரிசன டிக்கெட், VIP பிரேக் தரிசன டிக்கெட், 300 ரூபாய் தரிசன டிக்கெட், SSD டோக்கன் இந்த 4 டிக்கெட்ஸில் ஏதாவது ஒரு டிக்கெட் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளை க்யூவில் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணி மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனமும் துவார தரிசனமும் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் இந்த 10 நாட்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச SSD டோக்கன்ஸ் நம்மளால் வாங்க முடியல, க்யூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கை குழந்தைகள் வச்சுருக்கோம், வயதானவர்கள் இருக்காங்க, இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு க்யூவில் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்மளால் நிற்க முடியாது, இலவச SSD டோக்கன்ஸ் வாங்க மிஸ் பண்ணிட்டோம், தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டோம், இப்போது திருப்பதி ரீச் ஆகிட்டோம், ஜஸ்ட்டு திருமலைக்கு போய் நாங்கள் கோவிலுக்குள்ளே தரிசனத்திற்கு போக முடியலைனாலும் பரவாயில்லை, திருமலைக்கு போய் கோபுர தரிசனமோ அல்லது கல்யாண கட்டால போய் முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கோ திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களை தரிசனம் செய்கிறதுக்கோ உங்ககிட்ட தரிசன டிக்கெட்டோ இலவச டோக்கனோ எதுவுமே இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகிறவங்க கிட்ட மட்டும்தான் டிக்கெட் அல்லது SSD டோக்கன் இருக்கணும். டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் சீனியர் சிட்டிசன் தரிசனம், இன்ஃபேன் தரிசனம், NRI தரிசனம், ஃபாரினர்ஸ் தரிசனம், டிஃபென்ஸ் ஆர்மி தரிசனம், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் இதை எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க.
விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் இந்த 10 நாட்களுக்கு திருமலையில் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. விஐபி பிரேக் தரிசனத்திற்காக இந்த 10 நாட்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நாங்கள் 25ஆம் தேதி வந்து ரீச் ஆகும், 26ஆம் தேதி வந்து ரீச் ஆகும், அந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்ஸே எங்களுக்கு கிடைக்குமா, இல்லை அடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கிடைக்குமா, எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கிடைக்குமோ அந்த நாளில் மட்டும்தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்களா, இது போன்ற நிறைய கேள்விகள் ஃபாலோவர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 22ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் 22ஆம் தேதி திருப்பதிக்கு வந்து ரீச் ஆகிடுவீங்கன்னா காலை முதலே இந்த டோக்கன் இஷ்யூ பண்ணக்கூடிய இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். கூட்டம் நிறைய சேர்ந்துச்சுன்னா சீக்கிரமாகவே டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சென்ற முறை அப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ 22ஆம் தேதி காலையில் நீங்கள் இந்த டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 23ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 22ஆம் தேதி மதியத்திற்கு மேலே நம்ம எவ்வளவு டிலே பண்ணி இந்த க்யூவில் ஜாயின் பண்ணுறோமோ நமக்கு 23ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். நம்ம 22ஆம் தேதி ஈவினிங் மேலெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணுறோம்னா 24ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 23ஆம் தேதிக்கு பிறகு நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணுறோம்னா நாம் க்யூவில் ஜாயின் பண்ணுற அந்த 23ஆம் தேதியிலிருந்து மறுநாளோ அல்லது அதற்கு மறுநாளோ 2 நாள்கள் தள்ளி தான் நமக்கு தரிசன டோக்கன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 23ஆம் தேதி ஈவினிங் போல் க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 23ஆம் தேதி ஈவினிங் 25ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இம்மிடியட்டாக அந்த நாளுக்குரிய தரிசன டோக்கனோ அல்லது அடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஸோ நீங்கள் 23ஆம் தேதிக்கு மேலெல்லாம் திருமலைக்கு போய் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து முன்னேற்பாடுகளோடு போங்க. தங்குறதுக்கு இடம் இருக்கா, தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டோமா, பனி நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் கேப்ஸ் இதை எல்லாமே அவசியமாக பேக் பண்ணிக்கோங்க. 2 நாட்களுக்கு தேவையான உங்களுடைய லக்கேஜஸை பேக் பண்ணிவிட்டு இதையெல்லாம் கன்ஃபார்ம் செய்த பிறகு தான் நீங்கள் திருமலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இதையே தான் டிடிடியும் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருமலை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த நாளுக்குரிய டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம் என்பதை எஸ்விபிசி சேனல்லையும் டிடிடி வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நமக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாமே பிளான் பண்ணிட்டு வாங்கன்னு தான் டிவோட்டிஸ் கிட்ட டிடிடியும் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போகிற நாளுக்குரிய அதே நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைக்கும் என்பதற்கு 100% கேரண்டி கிடையாது. ஸோ ஒரு நாளோ 2 நாட்கள் தள்ளி இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 2 நாளுக்குரிய லக்கேஜஸ் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு திருமலை தரிசனத்திற்கு கிளம்புங்க. அடுத்ததாக ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்க முக்கியமான கொஸ்டின், நமக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைக்குதோ அந்த நாளில் தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், நிச்சயமாக டேட் செக் பண்ணுவாங்க. அந்தந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட்ஸும் டோக்கன்ஸும் வைத்திருக்கக்கூடியவர்களை அந்த நாளில் மட்டும்தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. மோரோவர் டைம் ஸ்லாட் கூட ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவோம்னு டிடிடி அன்னைக்கு மீட்டிங் ரிவ்யூவில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ டைம் ஸ்லாட் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்களா என்பது தெரியாது, பட் டேட் நிச்சயமாக செக் பண்ணுவாங்க. எந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ நம்ம வைத்திருக்கோமோ அந்த நாளில் தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதற்கடுத்து டிடிடி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூல், திருமலையில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணவங்களுக்கு இப்போ எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆஃப்லைனில் நேரடியாக வந்து ரூம் அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு அவர்கள்கிட்ட தரிசன டோக்கனோ, அதாவது இலவச எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டுகள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைனில் திருமலையில் ரூம் அலாட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் குறிப்பிட்ட அளவு லிமிட்டட் ரூம்ஸ் தான் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எஸ்எஸ்டி டோக்கனோ தரிசன டிக்கெட்டோ இந்த 10 நாட்களுக்கு இல்லைன்னா நீங்கள் திருமலையில் போய் ஆஃப்லைனில் ரூம் வாங்க முடியாது. கீழ்த்திருப்பதியில் தான் ஆஃப்லைனில் நம்ம ரூம் வாங்க முடியும். கீழ்த்திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்கப்படக்கூடிய ஒரே இடம் விஷ்ணு நிவாசம் மட்டும்தான். திருமலையை பொறுத்தவரை இந்த 10 நாட்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணி ரூம் வாங்கியிருந்தாலும் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணி ரூம் வாங்கியிருந்தாலும் அல்லது இலவச லாக்கர்ஸ் வாங்கியிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணுவோம். 24 மணி நேரத்திற்கு பிறகு லாக்கர்ஸ் ரூம்ஸ் எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியாது என்பதும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க.
திருப்பதியிலும் இதே ரூல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களா என்பது பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் இருந்தாலும் 24 மணி நேரத்திற்கு தான் நமக்கு ரூமோ லாக்கரோ கிடைக்கும் என்ற யூகத்தில் நம்ம பிளான் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதற்கடுத்து ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, டிசம்பர் மாதம் ஆல்ரெடி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி நான் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டேன், எனக்கு மறுபடியும் இந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்குரிய டோக்கன் கிடைக்குமா? அல்லது டிசம்பர் 15ஆம் தேதி போல தான் ஒரு முறை எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன் கிடைக்குமான்னுலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆஸ் பெர் ரூல் டிடிடி குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு முறை நம்ம இலவச எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனம் பண்ணிட்டோம்னா மறுமுறை நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நம்முடைய தரிசன நாட்டிலிருந்து 30 நாள் கண்டிப்பாக கேப் இருக்கணும். 30 நாளுக்கு பிறகு தான் நம்ம மறுபடியும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியும். ஆனால் இந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்காக தனி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக டோக்கன்ஸ் கொடுப்பாங்களா என்பது எல்லாமே டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பித்து யாராவது டிசம்பர் மாதத்தில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனம் பண்ணவங்க மறுபடியும் இந்த துவார தரிசனம் டைமில் ட்ரை பண்ணி அவங்களுக்கு டோக்கன் கிடைத்து நமக்கு ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இன்னும் 2-3 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. யாராவது டிசம்பர் மாதத்தில் ஏற்கனவே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனம் பண்ணவங்களுக்கு மறுமுறையும் இந்த துவார தரிசனத்திற்கு டோக்கன்ஸ் கிடச்சிச்சுன்னா நிச்சயமாக நான் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, என்னுடைய ஒய்ஃப் கைக்குழந்தை வச்சுருக்காங்க, அவங்களால இந்த எஸ்எஸ்டி க்யூவில் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க முடியாது, நான் ஒருத்தனே போய் என்னுடைய ஃபேமிலிக்காக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியுமான்லாம் கேட்டிருக்கீங்க. ஃபேமிலியில் எத்தனை பேர் நீங்கள் தரிசனம் பண்ண விருப்பப்படுறீங்களோ அத்தனை பேருமே க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். க்யூவில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய அனைவருக்குமே ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடியவங்க எல்லாருமே க்யூவில் நிற்கணும். இந்த டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினலோ ஜெராக்ஸோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்பவும் ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க. அது ஜெராக்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஆதார் காப்பி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன், நான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது தாராளமாக வாங்கிக்கலாம். உங்ககிட்ட டோனர் தரிசன டிக்கெட்டோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டோ எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் நீங்களும் எஸ்எஸ்டி டோக்கன் மறுபடியும் இந்த துவார தரிசனத்திற்காக வாங்கலாம். அது எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. அதற்கடுத்த கேள்வி, நாங்கள் மிட் நைட் தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகும், அந்த டைம்லையும் டோக்கன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க. டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி இந்த 10 நாட்களுக்கு அலாட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொத்தம் 4,23,500 டோக்கன்ஸும் காலி ஆகிற வரைக்கும் டே அண்ட் நைட் இந்த டோக்கன்ஸ் கண்டினியூஸாக ரவுண்ட் த கிளாக் இஷ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதிகாலை வந்து ரீச் ஆனாலும் சரி, மிட் நைட் வந்து ரீச் ஆனாலும் சரி, இந்த 9 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன் தாராளமாக வாங்கிக்கலாம். கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 9 இடங்களுக்குரிய கூகுள் மேப் லொக்கேஷனும் ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோவிலேயே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ், ஹிந்தி வீடியோ, தமிழ் வீடியோ எல்லா வீடியோஸ்லேயுமே கூகுள் மேப் லொக்கேஷன்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு சப்போஸ் இடம் தெரியலை, நாங்கள் திருப்பதிக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்றோம் இல்லை புதுசாக வர்றோம்னா கூகுள் மேப் லொக்கேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த இடங்களுக்காக பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எந்த இடத்துல போனால் கூட்டம் குறைவாக இருக்கும், டோக்கன் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் மோரார்லஸ் இந்த 9 இடங்கள்லையும் ஒரே மாதிரியான கூட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 24ஆம் தேதி பிறகு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜ சத்திரம் இந்த 4 இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற 5 இடங்களில் கூட்டம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோவர்ஸ் யார் க்யூவில் ஜாயின் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தாலும் எந்த தினத்திற்குரிய டோக்கன் உங்களுக்கு கிடைச்சிச்சு, எந்த இடத்துல கூட்டம் குறைவாக இருந்தது, இப்போ எந்த நேரத்துக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, இது போன்ற விவரங்களும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணும் பட்சத்தில் மற்ற ஃபாலோவர்ஸ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க போகிறீங்கன்னா எந்த இடத்துல வாங்குனீங்க, எந்த நேரத்திற்குரிய டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க, நீங்கள் திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் வாங்குறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு, இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா மற்ற ஃபாலோவர்ஸுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும்.
ஆல்ரெடி நிறைய பேர் தரிசனத்திற்கு போயிட்டு வந்த உடனேயே நாங்கள் எந்த நேரத்தில் க்யூவில் ஜாயின் பண்ணோம், எந்த நேரத்தில் க்யூ மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு, எத்தனை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் தரிசனம் பண்ணோம், எத்தனை மணிக்கு நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தோம், இது போன்ற எக்ஸாக்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. நிச்சயமாக அது எல்லா ஃபாலோவர்ஸுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இது போன்ற அப்டேட்ஸும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் அது மற்ற ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்று காலை தங்க ரதம் இருக்குது. வைகுண்ட துவாதசி அன்று அதிகாலை 4:30 மணிக்கு சக்கர ஸ்நானம் இருக்குது. இந்த 2 நிகழ்வுகளையும் பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டோக்கனோ தரிசன டிக்கெட்ஸோ இருக்கணும் என்கிற அவசியம் கிடையாது. டிசம்பர் 23ஆம் தேதி அன்று காலை ஏதாவது மாட வீதியில் நம்ம வெயிட் பண்ணோம்னா தங்க ரதம் பார்க்கலாம். டிசம்பர் 24ஆம் தேதி அதிகாலை புஷ்கரணி தெப்பத் பக்கத்தில் நம்ம வெயிட் பண்ணோம்னா சக்கர ஸ்நானம் நடக்கக்கூடியதை பார்க்கலாம். இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். SSD டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். அதிகாலை SSD டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 10 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகலாம்.